இலவச லேப்டாப் வழங்க கோரி நெல்லை கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் இலவச மடிக்கணினி வழங்குவதில் குளறுபடி நிலவுகிறது. +2 மதிப்பெண் பட்டியலில் மடிக்கணினி வழங்கப்பட்டதாக முத்திரையிடப்பட்ட நிலையில் இதுவரை வழங்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் திங்களன்று காலை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த கல்வித்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ வரவில்லை. கோஷங்களை எழுப்பிய மாணவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர்கள் முற்றுகையை கைவிட மறுத்தனர். உடனே அங்கிருந்த ஆயுதப்படை போலீசார் மாணவர்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். இதில் மாணவர் ஒருவரின் சட்டை கிழிந்தது. இதனால் அங்கு மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கைகலப்பு வலுத்தது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளை கலெக்டர் கருணாகரன் அழைத்து பேசினார். ஆனால் அவர் எவ்வித உறுதிமொழியும் தரவில்லை. இந்நிலையில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் விடுபட்டவர்களுக்கு மடிக்கணினி வழங்க கோரியும் அடுத்த கட்ட போராட்டம் நடத்த இருப்பதாக மாணவர் சங்கத்தினர் தெரிவித்தனர்.